ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் சிக்மா 24-70 ஒரு ஏபிஎஸ்சி பாடியில எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வெப்சைட்டான shutterpix.in பாருங்க. அதுல இன்ட்ரெஸ்டிங் போட்டோஸ் அண்ட் போட்டோகிராஃபி டிப்ஸ்லாம் இருக்கு. இது மார்க் 1 ஆஃப் த லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து 2019ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மார்க் 2 ஆஃப் த லென்ஸ் வந்து ரொம்ப ரீசெண்டா மே 2024ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த E-mount வேரியன்ட் ஆஃப் த லென்ஸை நம்ம சோனி A6400ல தான் டெஸ்ட் பண்ண போறோம். வாங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஜென்ரலி ஏபிஎஸ்சி யூசர்ஸ் அவங்களோட ஃபோக்கல் லென்த்தை கிராப் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணி தான் அதோட ஃபுல் ஃப்ரேம் ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிப்பாங்க. நம்ம கேஸ்ல நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா, இல்ல டிவைட் பண்ணணுமா, இல்ல அப்படியே விட்டுடலாமா? ஏன்னா இதுதான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் ஆச்சு. இதோட ஆன்சர் என்னன்னா மல்டிப்ளை தான் பண்ணணும். வெதர் த லென்ஸ் வந்து ஃபுல் ஃப்ரேம்க்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா இல்ல ஏபிஎஸ்சிக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களோ, இதை ஒரு ஏபிஎஸ்சி பாடியில ஃபிக்ஸ் பண்ணா இது ப்ரொடியூசஸ் த சேம் ஃபீல்ட் ஆஃப் வியூ as a of a APS-C lens. So இது வந்து ஒரு in terms of field of viewல பார்த்தோம்னா ஒரு 24-70 APS-C பாடிக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தா என்ன ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குமோ அதே ஃபீல்ட் ஆஃப் வியூ தான் இந்த லென்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ இதோட ஃபுல் ஃப்ரேம் ஈக்குவலன்ஸ் கிடைக்கணும்னா இதை நம்ம வந்து ஒரு கிராப் ஃபேக்டர் 1.5 மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதோட பர்ஃபார்மன்ஸை சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா ஆசம். இது பயங்கர எக்ஸலண்ட் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஸ்வீட் ஸ்பாட் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது எந்த பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த் எந்த அப்பர்ச்சர்ல இது வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணணும், பெஸ்ட் இமேஜஸ் தரும்னு பார்த்தோம்னா ஃபோக்கல் லென்த் 24-70, அப்பர்ச்சர் 2.8-22 and then distance, subject distance and the minimum focal length to infinity. அதாவது இதோட கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ஆபரேஷன்ல இட் ப்ரொடியூசஸ் எக்ஸலண்ட் இமேஜஸ். இன்ஃபேக்ட் ஏபிஎஸ்சி பாடியில இது கொஞ்சம் மோர் தென் ரெக்வயர்டு ஷார்ப்னஸே ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் நிறைய போர்ட்ரேட்ல ஐ ஹவ் டு பிரிங் டவுன் த ஷார்ப்னஸ் இன் த ஃபேஸ். ஜென்ரலாகவே ஷார்ப்னஸை கொண்டு பிரிங் டவுன் பண்ணுவோம் ஃபேஸ்ல. இதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா கொண்டு வர வேண்டியதா இருக்கு. ஈவன் அட் 200 or 300% ஜூம் இன்லையும் நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப் இமேஜஸ் இருக்கு வித்தவுட் பிரேக்கிங் ஆஃப் த பிக்சல்ஸ். இதோட வெயிட், இது ஒரு ஹெவி லென்ஸ் தாங்க. இதோட வெயிட் வந்து 860 கிராம்ஸ். இதை ஒரு ஏபிஎஸ்சி பாடியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈவன் ஹெவியராக தெரியுது. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 hour யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக கை வலிக்குது. இதோட ஹெவினஸ் பிரிங்ஸ் இன் அனதர் அட்வான்டேஜ். என்னன்னா ஒரு லைட் வெயிட் கேமரா நம்ம யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக ஹேண்ட் ஷேக்ஸ் அதிகமாக இருக்கும். இதோட வெயிட்னால நம்மளால கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடியான ஷார்ட்ஸ் நம்மளால எடுக்க முடியுது. ஈவன் வீடியோஸ்லையும் நிறைய லைக் மைக்ரோ மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு லைக் நல்ல ஷார்ட்ஸே எடுக்க முடியுது. இந்த ஹெவி லென்ஸை ஒரு ஏபிஎஸ்சி பாடியோட இல்லைனா ஈவன் ஃபுல் ஃப்ரேம் பாடியோட ட்ரைபாடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை ஒரு ஏபிஎஸ்சி பாடியில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இட் பிகேம் லென்ஸ் ஹெவி. அதனால ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணும்போது இட் டில்ஸ் ஃபார்வர்ட். இதுக்கு டெஃபினட்டாக ஒரு லென்ஸ் காலர் தேவைப்படுது. ஐ எக்ஸ்பெக்ட் சிக்மாவே இந்த லென்ஸ் காலர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐ ஸ்டார்டட் யூசிங் அ தேர்ட் பார்ட்டி லென்ஸ் காலர் ஃப்ரம் iShoot. நீங்க இந்த பார்த்துருப்பீங்க இந்த டேப் வந்து இந்த நெக்ல ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதுக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி லென்ஸ் காலர் வந்து இதுல ஏதோ ஸ்கிராச்சஸ் விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இஃப் சிக்மாவே ஒரு லென்ஸ் காலர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஜூம் ரிங். ஜென்ரலா சோனில வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன் வந்து ஜூம்காகவும் ஆன்டி கிளாக் வைஸ் ஜூம் அவுட்காகவும் கொடுத்துருப்பாங்க. பட் சிக்மால ஆல்வேஸ் இட் இஸ் ரிவர்ஸ். நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணோம்னா ஜூம் இன் ஆகும், கிளாக் வைஸ் பண்ணோம்னா ஜூம் அவுட் ஆகும். இது வந்து ஒரு
டிஸ்அட்வான்டேஜ்னு நான் ஃபீல் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் யூசபிலிட்டி இஷ்யூ அது என்னங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஜென்ரலாக நான் கேமராவை இப்படி தான் ஹோல்ட் பண்ணுவேன். லெஃப்ட் ஹேண்டில் லென்ஸில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் ஒன்லி ஷட்டர் அண்ட் தென் லைக் இப்படி தான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த grip வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தான் கிடைக்கும். நான் சோனி கேமராஸ் யூஸ் பண்ணும்போது, சோனி லென்சஸ் யூஸ் பண்ணும்போது ஜென்ரலாக லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட் எடுக்கும்போது ஸ்டேஜோட ஃபுல் வைட் ஆங்கிள் கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் இந்த ஜூம் ரிங்கில் கொடுத்துட்டு நான் இஃப் ஐ ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸில் பாடியை ரொட்டேட் பண்ணேன்னா ஜூம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஐ வில் பி டேக்கிங் போர்ட்ரேட் க்ளோஸ்அப் ஆஃப் தட் ஏதாவது ஆக்டர் யாரோட போர்ட்ரேட் நம்ம க்ளோஸ்அப் எடுக்கணுமோ அதை எடுத்திருப்போம். பட் இந்த லென்ஸில் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் ஜூம்ங்கிறதுனால இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நான் இதை இப்படி ஹரிசாண்டலாக ஹோல்ட் பண்ணி வைட் ஆங்கிளில் ஃபுல் ஸ்டேஜை கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஜூம் பண்ணுறதுக்கு நான் இப்படி ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் அ வெரி கன்வீனியன்ட் பொசிஷன் டு டேக் ஃபோட்டோஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணோம், இப்படி கொண்டு போயிட்டு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி கேமராவை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக 2-3 தடவை ஏன்னா நிறைய மூவ்மெண்ட் இருக்காது. பிகாஸ் லைக் ஒரு ஹேண்டில் நான் இங்கே கேமரா ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டில் இந்த மாதிரி மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் இதில் இருக்க ஒரு யூசபிலிட்டி ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான். இன்கேஸ் லைக் அவங்க அகைன் இந்த ரெகுலர் டைரக்ஷன் சோனியோட டைரக்ஷன் லைக் கொடுத்துருந்தாலே இட் வில் பி குட். நான் என்ன சொல்கிறேங்கிறத ஒரு சோனி லென்ஸோட உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இது வந்து சோனி 70-350. இந்த லென்ஸில் எப்படி நான் யூஸ்வலாக ஆப்ரேட் பண்ணுவேன்னா, இப்போ அகைன் அதில் சொன்ன மாதிரி தான் ஐ வில் ஹோல்ட் ஆன் லெஃப்ட் ஹேண்ட். இப்போ என்னோட தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை இந்த ஜூம் ரிங்கில் லாக் பண்ணிடுவேன். இது எப்படி நான் ஸ்டேஜில் வந்து வைட் ஆங்கிள் எடுத்துகிட்டு வைட் ஆங்கிள் எங்கெல்லாம் எடுக்கணுமோ வைட் ஆங்கிள் எடுத்துகிட்டு தென் அப்படியே ஜென்டலாக இப்படி ட்வில் பண்ணோன்னா கரெக்டாக ஒரு 90 டிகிரி ரொட்டேஷனில் இது ஃபுல் எக்ஸ்டெண்ட் வந்துடும், 350 mm வந்துடும். இப்படியே இந்த லைக் போர்ட்ரேட்டில் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுத்துடலாம். அகைன் இஃப் ஐ வாண்ட் டு கம் பேக் டு லேண்ட்ஸ்கேப் மோட் அப்படியே இந்த பாடியை மட்டும் ரொட்டேட் பண்ணுவேன். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா உங்களோட ஹேண்ட் பொசிஷன் நீங்கள் எப்போவுமே சேஞ்சே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் லைக் இந்த தம்ப் அண்ட் இண்டெக்ஸஸ் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதோட எக்ஸ்டெண்ட் நம்ம வந்து லைட்டாக இங்கே ப்ரெஷர் கொடுத்துருப்போம், இங்கே இருக்கும், அகைன் லைக் இங்கேருந்து வந்துடும். ஸோ இது நல்லா இருக்கும். இந்த யூசபிலிட்டி வந்து சிக்மா 24/7 மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு. இந்த லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.